பார்ப்போம். ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார் 6 மாநிலங்களில் தற்போது இந்தியாவில் 6 மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டிருக்கு. தமிழகத்தில் இருக்கிற மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 234. அதில் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 36. எப்படி 36 அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னா சட்டப்பிரிவு 164(1)(a) படி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையில் 15 விழுக்காடு தான் அமைச்சர் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்கணும். சட்டமன்ற பேரவை அல்லது கீழவை அதிகபட்சமா ஒரு கீழவையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்னா 500 பேர் இருக்கலாம். குறைந்தபட்சம் 60 பேர் இருக்கணும். மேலவைக்கான உறுப்பினர்கள் அதிகபட்சம் எவ்வளவு இருக்கணும்னா மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 1/3 மிகாமல் இருக்கணும். குறைந்தபட்சம் மேலவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 40. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் பாத்தீங்கன்னா 235. 234 பேர் பாத்தீங்கன்னா மக்களால் வயது ஒரு வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒருத்தரை ஆளுநர் ஆங்கிலோ இந்தியன் வகுப்புல இருந்து தேர்ந்தெடுப்பாரு. ஒரு மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக யார் செயல்படுவாங்கன்னா அமைச்சரவை செயல்படும். சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சபாநாயகரையும் துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுப்பாங்க. சபாநாயகரை பதவி நீக்கணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி அவருக்கு அறிவிப்பு வழங்கணும்னா 14 நாட்களுக்கு முன்னாடி சபாநாயகருக்கு அறிவிப்பு வழங்கணும். சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் அவருடைய பதவியை இழப்பாரன்னா இழக்க மாட்டாரு. புதிய சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டம் வரைக்கும் அவர் அவருடைய பதவியில தொடர்ந்து இருப்பார். சட்டமன்ற மேலவையை வேற எப்படி அழைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதான் பரிஷத் அப்படின்ட்டு அழைக்கலாம். இந்தியாவில் 28 மாநிலங்கள்ல எத்தனை மாநிலங்கள்ல ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குன்னா 6 மாநிலங்கள்ல இருக்கு. சட்டமன்ற மேலவைக்கு உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டமன்ற மேலவை ஒரு நிரந்தரமான அவை. இதை கலைக்க முடியாது. இவங்களுடைய பதவி காலம் 6 வருஷம். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெற்று புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கான தகுதியான வயது என்னன்னா 30. ஸோ மாநிலங்கள்ல மேலவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னாலும் 30 வயது தான். அதே மத்தியில மேலவை உறுப்பினர் ஆகணும்னாலும் தகுதியான வயது 30. ஸோ ஒரு மாநிலத்தில் மேலவை உறுப்பினர் ஆகணும்னா அவர் அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம் பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவையை நீக்க மசோதா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. அந்த மசோதாவை எப்போ சட்டமன்ற மேலவை சட்டம் நீக்கப்பட்டு எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 1986 நவம்பர் 1. சட்டமன்ற மேலவைக்கான தேர்தலில் உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா 1/3 உள்ளாட்சி அமைப்பு, 1/3 சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 பட்டதாரி ஆசிரியர்கள், இன்னொரு 12 பாத்தீங்கன்னா பட்டதாரிகளால். ஸோ 12 பட்டதாரி, 12 பட்டதாரி ஆசிரியர்கள், 3/1 உள்ளாட்சி அமைப்புகளால், 3/1 சட்டமன்ற பேரவை, 6/1 ஆளுநர். ஸோ மேலவைக்கு தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களுக்குள்ளேயே தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சட்டமன்ற மேலவையை உருவாக்கணும் அல்லது நீக்கணும்னா அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா 169. இந்த 169க்கு சட்டப்பேரவை கீழவையில் இருக்கக்கூடிய 3/2 உறுப்பினர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தை கேட்டுப்பாங்க. ஸோ நாடாளுமன்றம் ஏற்ற ஒரு சட்டத்தின் மூலமா ஒரு மாநிலத்தில் மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். குயிக்கா சட்டமன்றத்தின் செயல்பாடுகள். மாநில பட்டியலில் யார் சட்டங்கள் ஏற்றுவாங்கன்னா மாநில அரசு சட்டங்கள் ஏற்றும். பொதுப்பட்டியலில் யார் சட்டங்களை ஏற்றுவாங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் சட்டங்களை ஏற்றும். யாருடைய சட்டம் பொதுப்பட்டியலில் இறுதியானதாக இருக்குன்னா மத்திய அரசு இயற்றிய சட்டம் தான் இறுதியாக செல்லுபடி ஆகும். சட்டமன்றத்துக்கு பொறுப்புடையவர்கள் யாருன்னா அமைச்சரவை. கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னையில எந்த வருஷம் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிச்சாங்க அப்படின்னா 1862.
இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைப்படுத்தினப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்படி உயர்நீதிமன்றங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம்னுட்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து கூறுது. எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலான்ட்டு நாடாளுமன்றத்துக்கு வந்து அங்கீகாரம் வழங்கியதுன்னா 1956ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட 7வது திருத்த சட்டம். ஸோ 1956ஆம் ஆண்டு 7வது திருத்த சட்டம் வந்து ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் வந்து வழங்கியது. பஞ்சாப் ஹரியானாக்கான பொதுவான உயர்நீதிமன்றம் எங்க இருக்குன்னா சண்டிகர்ல இருக்கிற உயர்நீதிமன்றம் வந்து யூனியன் பிரதேசமான சண்டிகருக்கும் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களுக்கும் பொதுவான உயர்நீதிமன்றமாக செயல்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசத்துக்கு பொதுவான நீதிமன்றம் எங்க இருக்குன்னா கவுகாத்தில வந்து இருக்கு. கவுகாத்தில இருக்கிற உயர் நீதிமன்றம் வந்து இந்த 4 மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றமாக இருக்கு. எந்த யூனியன் பிரதேசம் தனக்கான சொந்தமாக ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டு இருக்குன்னா டெல்லி. உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை என்னன்னா இப்போ வரைக்கும் தீர்மானிக்கப்படல. குடியரசுத் தலைவர் தான் வந்து தேவைக்கேற்ப தீர்மானிப்பாரு. தற்போது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. ஸோ இந்த எல்லா மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து நம்ம நாட்டில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னா 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் எதுன்னா அமராவதி. ஆந்திர பிரதேசம் அமராவதி. அமராவதியில வந்து ஆந்திர பிரதேசத்துக்கான உயர்நீதிமன்றத்தை எப்போ வந்து தோற்றுவிச்சாங்கன்னா 2019 ஜனவரி. தனக்கே உரிய நீதி வரையை கொண்ட நீதிமன்றங்கள் எதுன்னா சென்னை, மும்பை மற்றும் கொல்கத்தா நீதிமன்றங்கள். விக்டோரியா மகாராணி எந்த ஆண்டு வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிச்சாங்கன்னா 1862 ஜூன் 26ஆம் நாளில் வழங்கப்பட்ட காப்புரிமை கடிதத்தின் மூலம். உலகிலேயே பெரிய நீதித்துறை வளாகம் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன். லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீதித்துறை வளாகம் வந்து யார் கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம். மாகாண நீதிமன்றங்கள் வந்து எவ்வளவு தொகைக்கு மேற்பட்ட மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி வந்து விசாரிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை வந்து தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி விசாரிக்க முடியும் மாகாண நீதிபதிகள். பேராணை அதிகாரங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் எந்த சட்டப்பிரிவின் கீழே செயல்படுத்தோம்னா சட்டப்பிரிவு 32. உயர் நீதிமன்றம் வந்து பேராணை அதிகாரங்கள் எந்த சட்டப்பிரிவின் கீழே செயல்படுத்தோம்னா 226. 32 22 6 அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 32 உச்ச நீதிமன்றம், 22 6 உயர் நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா மட்டுமே பேராணைகளை வந்து வெளியிடும். ஆனா உயர்நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மட்டுமின்றி சாதாரண வழக்குகளுக்கு கூட உயர்நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மட்டும் இல்லாம சாதாரண சட்ட மீறலுக்கு கூட நீதி பேராணைகளை வந்து வழங்கிடும். எத்தனை வகையான நீதி பேராணைகள் இருக்குன்னா 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கு. அது என்னென்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு பேராணை. ஸோ இதுக்கான இந்த ஆட்புணர்வு நீதி பேராணை இதுக்கான விளக்கம்லாம் 8th மாநில அரசு புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. 8th வந்து மாநில அரசு என்ற தலைப்பின் கீழே ஒரு பாடம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். உயர்நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டமாக செயல்படுகிறது. ஏன் வந்து எல்லா தீர்ப்பையும் வந்து அச்சிட்டு பாதுகாக்கிறாங்கன்னா வருங்காலத்துல எதிர்காலத்துல எழும் கேள்விகளுக்கு வந்து இது வந்து ஒரு தீர்வாக அமையன்னிட்டு உயர்நீதிமன்றம் வந்து பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது. ஸோ பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுறது எதுன்னா உயர்நீதிமன்றம். அவ்வளவுதாங்க, இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.